சில பேருக்கு முட்டாள்தனமா தெரியுற விஷயம், அந்த விஷயத்த செய்யறவங்களுக்கு அது எப்படி புத்திசாலித்தனமா இருக்குங்கிறத இன்னைக்கு கதையில பாப்போமா? ஒரு பெரிய அரச சபையில அரசரும் அவரை சுத்தி நிறைய மந்திரிங்களும் இருந்தாங்க. என்னதான் நிறைய மந்திரிங்க இருந்தாலும் அந்த அரச சபையில ஒரு மந்திரி தான் ரொம்ப புத்திசாலியான மந்திரி. மன்னர் அவர்கிட்ட தான் எல்லாத்துக்கும் ஆலோசனை கேட்பார். இது அங்க இருக்கிற மத்த மந்திரிங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஒரு நாள் எல்லார் முன்னாடியும் மன்னர் அந்த புத்திசாலி மந்திரிய கூப்பிட்டு, நீ இவ்ளோ அறிவாளியா இருக்க, ஆனா உன்னோட பையன் அடி முட்டாளா இருக்கானே அப்படின்னு சொன்னாரு. அதை கேட்டு அதிர்ச்சியான மந்திரி என்னன்னு கேட்டாரு. அதுக்கு மன்னர், நான் தினமும் நகர்வலம் போகும்போது உன்னோட பையன் கிட்ட ஒரு தங்க நாணயத்தையும் ஒரு வெள்ளி நாணயத்தையும் காட்டி எது விலை உயர்ந்ததோ அதை நீ எடுத்துக்கோன்னு சொன்னா அவன் வெள்ளி நாணயம் தான் விலை உயர்ந்ததுன்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கிறான். இத அரசர் சொல்லி முடிச்சதுமே அரசரோட சேர்ந்து அங்க இருக்கிறவங்க எல்லாருமே சிரிச்சிட்டாங்க. மந்திரிக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. உடனே வீட்டுக்கு போய் பையன் கிட்ட எந்த உலோகம் விலை உயர்ந்தது, தங்கமா வெள்ளியா அப்படின்னு கேட்டதும் பையன் தங்கம் தான்ப்பா விலை உயர்ந்தது அப்படின்னு சொன்னான். மந்திரி பையன் கிட்ட, அப்ப அரசர் கிட்ட மட்டும் ஏன் மாத்தி சொல்ற அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு பையன் உடனே ஒரு பெரிய பெட்டியை எடுத்துட்டு வந்து அதை திறந்து காமிச்சான். அதுக்குள்ள பார்த்தா நிறைய வெள்ளி நாணயங்கள் இருந்துச்சு. அப்பாவோட ஆச்சரியத்தையும் அவரோட அதிர்ச்சியையும் பார்த்த பையன் அவர் அடுத்து என்ன கேள்வி கேட்பாருன்றத புரிஞ்சுக்கிட்டு அவனே அதுக்கு பதில் சொல்லவும் ஆரம்பிச்சான். அரசர்கிட்ட நான் என்னைக்கு சரியான பதில் சொல்றேனோ அன்னைக்கு நாணயம் கொடுக்கறத அவர் நிறுத்திடுவாரு. அதனால ஒரு தங்க நாணயத்துக்கு ஆசைப்பட்டு எல்லா வெள்ளி நாணயங்களை இழக்க நான் விரும்பல அப்படின்னு சொன்னான். அப்பாவுக்கு பையனோட புத்திசாலித்தனத்தை நினைச்சு ரொம்ப சந்தோஷமா போச்சு. அதுக்கப்புறம் யாராவது அவர்கிட்ட வந்து அவர் பையனை பத்தி சொன்னா அவர் சிரிச்சுக்கிட்டே கடந்து போயிடுவாரு. இப்படிதாங்க சில பேர் சின்ன வேலை செஞ்சுட்டு பெருசா படம் போட்டு காட்டி நிறைய வேலை செஞ்ச மாதிரி காட்டுவாங்க. ஆனா பல பேர் யாருக்கும் தெரியாமலேயே நிறைய விஷயம் செஞ்சுக்கிட்டு அவங்களோட வெற்றியை வச்சுதான் அத வெளியுலகத்துக்கு காட்டுவாங்க. ஆனா என்ன, அதுக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டி கதையை கேட்கணும்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.